அனிதா இது? பத்திரத்துல கையெழுத்து போடும்போது பாக்குறது இல்லையா? பாரு எப்படி எல்லாத்து மேலயும் கொட்டிருச்சுன்னு. நான் இங்க வச்சத கவனிக்கலாம் அத்தை. திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னன்னு எடுத்துக்கிறது? அடுத்து புது பத்திரம் ரெடி பண்ணி நாளைக்கே நீங்களும் அனிதாவும் கையெழுத்து போட்டீங்கன்னா சரியா போச்சுல்ல அத்தை? அது எப்படி? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, அதனாலதான் நான் இந்த ஏற்பாடு பண்ணேன். நாளைக்கு தேய்பிரையாச்சே, நல்ல விஷயத்த நாளைக்கு பண்ண முடியுமா? பிரச்சனை இல்ல சித்தி. சொத்தெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு கடவுள் விருப்பப்படுறாரு. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. இத நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பின்னால பார்த்து நிதானமா பண்ணிக்கலாம் சித்தி. அத்தை சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. இனிமே இந்த விஷயத்துல நீங்க அவசரப்பட வேண்டாம். ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரி, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இது அப்புறமா பாத்துக்கோ. ஐயோ, நம்ம பொண்ணுக்கு அந்த அம்மாவோட சொத்து மொத்தமும் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா அனிதா எங்கேயோ பாத்துக்கிட்டு கைய கால அசைக்கிறேன்னு இங்க தட்டி விட்டுருச்சே. என்ன பண்றது? சரிங்க சார். சொல்லுங்க மேடம். அடுத்து எப்ப டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணலாம்னு நான் சொல்றேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். அனிதா, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? சாச்சா, இதெல்லாம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? உண்மையை சொல்லணும்னா இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கடைசியில நான் நினைச்சது நடந்திருக்கு. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அனிதா தேவையில்லாம பெருசா எதுக்கும் ஆசைப்பட மாட்டா சித்தி. என் மருமகளா எதுக்கும் பெருசா ஆசைப்பட மாட்டா. அவ மனசுக்குள்ள எப்படி ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பொண்ணே. பாட்டிமா, பாட்டிமா நீங்களா? ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேனே. இருங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு இரு இரு இரு. நீ சமையல் கட்டுல தானே வேலை பார்த்துட்டு இருக்கணும். இங்க என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன். உங்க படத்தை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். படம் வரையறியா? அதுவும் ஏன் படத்தை வரையறியா? எதுக்கு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான். நான் ரொம்ப கராரா இருக்கேன்னு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், யாருக்குமே என்ன பிடிக்காது. நான் இல்லாத சமயமா பார்த்து என்னை பத்தி புரளி பேசுவாங்க. அதிசயமா இருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற. உங்களை பத்தி புரிஞ்சுக்காதவங்க தான் அப்படி தப்பா பேசுவாங்க பாட்டிமா. நீங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு உங்களை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன். எதுலயும் கரெக்டா இருக்கணும், செய்யற வேலையில தப்பில்லாம செய்யணும், உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது. இததானே உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். எல்லாரும் சரியா ஒழுக்கமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது கடவுள் குணம் பாட்டிமா. அது உங்ககிட்ட இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, பெரியவங்க கோவப்பட்டா எதுக்காக படுறாங்க, ஏன் படுறாங்கன்னு சரியா புரிஞ்சு வச்சிருக்கியே. அதுவும் இந்த சின்ன வயசுல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாப்போம் எப்படிதான் என் போட்டோ வரைஞ்சு வச்சிருக்கேன்னு.
கண்ணாடி மட்டும்தான் வரையல, நல்லதா படம் வரைஞ்சிருக்க. எப்படி எப்படியெல்லாம் படம் வரைஞ்சி என்ன காக்கா பிடிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பாட்டிமா. என் மனசுக்கு பிடிச்சவங்கள நான் இப்படி படமா தான் வரைவேன். நான் ஏற்கனவே ருத்ராமாவா வரைஞ்சிருக்கேன். சிவா சார் படத்தையும் வரைஞ்சு அவரோட பிறந்த நாளைக்கே நான் பரிசா கொடுத்துருக்கேன். அப்படிதான் உங்க படத்தையும் நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ விசுவாசமான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப திறமையான பொண்ணும் கூட. ஆமா, நான் வரும்போதே கவனிச்சேன், நீ இடது கையாலையும் படம் வரைகிற, வலது கையாலையும் படம் வரைகிற. அது எப்படி 2 கையாலையும் உன்னால படம் வரைய முடியுது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இடது கை பழக்கம் தான் இருந்துச்சு பாட்டிமா. எங்க அப்பா தான் சின்ன வயசுலயே என்னை திட்டி திட்டி வலது கைக்கு எழுத சொல்லி மாத்திட்டாரு. அப்போல இருந்து எழுதுறது வரையறதுக்குன்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு 2 கையும் பழகிருச்சு. ருத்ராவுக்கு கூட இடது கை பழக்கம் இருக்கு, அந்த பழக்கம் அனிதாவுக்கு கூட இல்ல. ஆனா டிரைவர் ரத்னத்தோட பொண்ணு, இவளுக்கு எப்படி இடது கை பழக்கம் இருக்கு? ரத்னம் எதுக்காக இவளை கண்டிச்சு வலது கை பழக்கத்துக்கு மாத்தனா? என்ன பாட்டிமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ படத்தை வரைஞ்சு முடிச்சிட்டு சொல்லு, வந்து பாக்குறேன். சரி. ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல தான் பிறந்த நாள். எங்க வீட்டுக்காரர் தான் ருத்ராமாவை கொண்டு வந்து நான் அட்மிட் ஆயிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு. என்ன ரத்னம்? தண்ணி பிடிக்க வந்தம்மா. இதான் இந்த பணிவு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்ககிட்ட மாறவே இல்லை. இந்த வீட்டை நான் கோயிலா பாக்குறேம்மா, அதனால பயமும் பணிவும் என் உடம்போட ஒட்டிருச்சு. இது சாகர வரைக்கும் மாறாதுமா. அப்பா, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கு ரத்னம். உண்மையிலேயே சொல்றேன், உன்ன மாதிரி விசுவாசமான டிரைவர் கிடைக்கிறதுக்கு என் மக ருத்ரா கொடுத்து வச்சிருக்கணும். அதிர்ஷ்டசாலி. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, ருத்ராமா மாதிரி முதலாளி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி. எப்படியோ 20 வருஷமா இந்த குடும்பத்துக்காக விசுவாசமா உழைச்சு ஓட தேர ரத்னம். பூமிநாதனும் ருத்ராவும் பிரிஞ்சப்ப அவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. குறிப்பா சொல்லணும்னா, ருத்ரா பிரசவ வலியில துடிக்கும் போது அவளை நீதான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தியாமே. ஆமாமா, அப்ப பூமிநாதன் ஐயா பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டாரு. அதனால நான் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணமா. ஏன் ரத்னம், ருத்ராவுக்கும் உன் பொண்டாட்டி சீதாவுக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நேரத்துல குழந்தை பிறந்ததாமே. ஐயோ, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ரத்னம், என்ன யோசிக்கிற? ஆமாமா, 2 பேருக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவம் ஆச்சு. அந்த காலத்துல அது ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டேன். ஏன் ரத்னம், ருத்ராவை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல? இல்லம்மா, சீதாவை அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டல் பக்கமா இருந்துச்சு. ருத்ராமா வேற பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களையும் நான் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணமா. அப்போ பிறந்த அந்த 2 குழந்தைங்களையும் ஆளா தூக்குனது நீதான், அப்படிதானே ரத்னம்? ரத்னம், ஏன் நீ அப்பப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுற? ஒண்ணும் இல்லம்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த கண்கொள்ளா காட்சிய ஒரு தடவை நினைச்சு பார்த்தேன். அப்ப நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான் இல்ல? ஆமாமா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். என் முதலாளிக்கு குழந்தை பிறந்திருக்கு.
அது அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்காரன் பார்த்துருக்கேன்ல, அது பாக்கியம் இல்லை. அதெல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான்மா. அதான் உன் பொண்ணு சக்தியை விட அனிதா மேல உனக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி இல்ல? ஆமாங்கம்மா. அனிதாம்மா சின்ன குழந்தையில இருந்தே ரத்னாக்கள் என்னையே சுத்தி சுத்தி வந்தாங்கம்மா. அதான். என்னமோ ரத்னம், நீ அப்படி என்னதான் இந்த குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கியோ தெரியல. இந்த குடும்பத்துக்கு நீ எப்பவுமே நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ விரும்புறியோ இல்லையோ இதுக்கான பலன் உனக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். ரொம்ப சந்தோஷமா. என்ன தங்கி நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சிவா, நம்ம டெக்ஸ்டைல்ஸ் ஆடிட்டிங் விஷயமா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கத்த? நிறைய இருக்கு சிவா. போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவையும் சொதப்பிடக்கூடாதுல்ல. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதத்த. நம்ம திடீர்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதால வந்த குழப்பம் தான் அது. ஆனா இப்ப எல்லாம் கிளியரா இருக்கு. பாத்துக்க சிவா, நாம சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அதை ஊதி பெருசாக்கி நம்ம கம்பெனி பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டுட்டு செய்யணும்னு நினைக்காத. அதுக்குன்னு தனித்தனியா ஆட்களை போட்டுக்கோ. சரிங்க அத்த. அருண் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த புது கான்ட்ராக்ட் விஷயமா சொல்லியிருந்தனே, என்னாச்சு? நான் போய் அவரை ஆபீஸ்ல பார்த்தேன் அத்த. மேக்ஸிமம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. சரி சிவா, நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீங்க போயிட்டு வாங்க அத்த. நான் போரூர் பிரான்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் சிவா, அங்க ஏதாவது பிரச்சனையா? அப்படிதான் தோணுது அத்த. லேபர்ஸ் எல்லாம் சம்பளத்தை உயர்த்தி கேட்கறதா மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. அப்படியா? கொடுத்துடலாம் சிவா. அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அவங்க கோரிக்கையை நாம ஏத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு வந்துரு. அத்த, அவங்களுக்குலாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அத்த. அப்படியெல்லாம் சொல்லாத சிவா. தொழிலாளிகளோட நலன் தான் நமக்கு முக்கியம். சரி அத்த, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன். நான் கிளம்புறேன் சிவா. சரி அத்த. ஹலோ அருணாச்சலம் சார். நான் இப்போ நம்ம போரூர் பிரான்ச்சுக்கு தான் வரப்போறேன். யூனியன் லீடர் கிட்ட பேசணும். அதுக்கான ஏற்பாடு செஞ்சு வைங்க. ஓகே சார், பண்ணிடலாம் சார். யா. என்னாச்சு அருண்? ஏன் பைக்கை தள்ளிட்டு போறீங்க? ஹலோ சார், என்னாச்சுன்னு கேட்டேன். பதில் சொல்லாம கிளம்பிட்டீங்க. பைக்ல பெட்ரோல் இல்ல, தள்ளிட்டு போறேன். போதுமா? ஐயோ, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு சாருக்கு இப்படி கோவம் வருது? பைக்ல பெட்ரோல் இல்ல, அதனால தள்ளிட்டு போறேன் திவ்யான்னு தன்மையா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கோவப்படுறீங்க. உங்க டார்லிங் நான் பயந்துட மாட்டேனா? என்ன பாக்குறப்பெல்லாம் இப்படி லவ் டார்ச்சர் பண்றதுதான் எனக்கு பிரச்சனையே. உங்களால எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு எப்பவும் திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? பொம்பளை புள்ள, நானே இவ்ளோ தைரியமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அதை விட்டுட்டு இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துல நான் பயந்தாங்கோலியாவே இருந்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. அவன் லவ்வர் கிடைக்காம லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடானா உங்களை தேடி வர லவ்வரை துரத்தி விடுறீங்க. இப்படி எல்லாம் பண்ணா உங்களை பத்தி இந்த உலகம் என்ன நினைக்கும்? இங்க பாருங்க, உலகம் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்ப சாருக்கு என்ன லவ் பண்ற ஐடியாவே இல்ல. நான் மட்டும் உங்க பின்னாடியே சுத்தணும், அப்படிதானே? இத புரிஞ்சுக்கிட்டு விலகி போனா சந்தோஷம்தான். நான் உங்களை டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அருண். அதனால உங்களை விட்டு என்னால விலகி போக முடியாது. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா சிவா சார் இந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். பாத்துக்கோங்க. ஹே டார்லிங், இந்த விஷயத்த நீங்களே ஓபன் பண்ணுவீங்கன்னு தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அண்ணன் கிட்ட மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலில எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. அவங்க என்ன கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்ப நான் தெளிவா சொல்லிடுவேன், அருணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு போய் ரூம் கதவை சாத்திப்பேன். 2 நாளைக்கு அடம் பிடிச்சேன்னு வைங்க,
ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்யாணத்துக்கு அவங்களே ஒத்துப்பாங்க. நீங்க நான் உங்களை லவ் பண்ற விஷயத்த வீட்ல எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்றீங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அருண், பக்கத்துல பெட்ரோல் பங்க் எதுவும் இல்ல, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு டோ பண்றேன். வேணாம், எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் போட்டுக்கிறேன். உங்களோட உதவி எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னை விட்டு இன்னும் எத்தனை நாள் தள்ளி போறேன்னு நானும் பாக்குறேன். என்னோட ரகசியத்தை தெரிஞ்ச உன்னை பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன். இன்னொருத்தருக்கு அந்த ரகசியம் தெரியறதுக்குள்ள அந்த பென்ட்ரைவை நான் எடுத்தாகணும். உன்னை செக் பண்ணி பார்த்ததுல அது உங்ககிட்ட இல்ல. அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பேன். அதை எடுத்து அழிச்சிட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன். பூவரசி, அண்ணே பாத்தீங்களாண்ணே, குடும்பத்தை நிர்கதியில விட்டுட்டு இந்த பாவி மவன் போய் சேர்ந்துட்டான். நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. இப்படி வாழ வேண்டிய வயசுல அநியாயமா செத்துட்டானேன்னு நானும் தினம் தினம் அழுதுகிட்டு தாமா இருக்கேன். நானும் எத்தனையோ தடவை குடிக்காதரான்னு சொன்னேன். அண்ணே, உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன், இனிமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தான். ஆனா பாவி மவன் அநியாயமா ஒரு மொட்டை மாடி மேல உட்காந்து கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு கீழே விழுந்து அநியாயமா செத்து போயிட்டானுன்னு மனசு பதறதுமா. டேய் மாறி, ரத்தனன்னு என்னையே சுத்தி சுத்தி வருவியே. உன்ன மாதிரி என்கிட்ட அன்பா பழகிறதுக்கு இனிமே எனக்கு யாரா இருக்கா? குடிக்கிறதான் குடிச்ச, ஏதாவது ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிக்க கூடாதா? எதுக்காக அவ்வளோ உயரத்துல உட்காந்து குடிச்ச? என்னை விட்டு பாதியில போறதுக்காக தான் இவ்வளவு பாசமா பழகுனியா? இவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். பக்கத்து வீட்டுல அந்த 3வது வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு தெரியுமாண்ணே? என்னோட கொடுமை தாங்காம தான் இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அவசொலுக்கு ஆளாக்கிட்டு போயிட்டா. நாக்குல நரம்பு இல்லாதவங்க உன்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. நீ அது எதுவும் கண்டுக்காத. எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவ தங்கமானவன்னு உன்னை பத்தி அடிக்கடி சொல்லுவாம்மா. அதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதம்மா. உன் மனசாட்சிக்கு நீ கரெக்டா இருக்கல்ல, அதுவே போதும். இப்போ உங்க பேச்சு தானே எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த சோகத்துல இருந்துதான் நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியல. எனக்கு கூட அப்படிதாம்மா இருக்கு. தெருவுல போகும்போது வரும்போது யாரையாவது புஷ்டியா பார்த்தாலே இவன் ஞாபகம் தான் எனக்கு வருது. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஒண்ணும் இல்லம்மா, இவன் செத்ததை காலையில இருந்து நினைச்சு அந்த கவலையிலேயே ஒண்ணும் சாப்பிடல, அதான் தலை வலிக்குது. கொஞ்சம் இந்த சேர்ல உட்காருங்கண்ணே, நான் போய் டீயும் பண்ணு வாங்கிட்டு வரேன். அதை சாப்பிட்டீங்கன்னா கிறுகிறுப்பு போயிருண்ணே. ஐயோ, உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை, நீங்க உட்காருங்கண்ணே, நான் இதோ வந்துடுறேன். அப்பாடா, அவ வரத்துக்குள்ள செத்து போன பரதேசி பென்ட்ரைவை எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிடணும். பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கு. வேண்டாம் வேண்டாம், இதுல வைக்க போய் தான் தொலைஞ்சது. இதை பத்திரமா வச்சுக்கணும்.
அண்ணே என்னண்ணே அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, டீ டம்ளர்ல ஊத்தி தரேன், குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, அண்ணனுக்கு தலைவலி சரியாயிடுச்சு. முதலாளியம்மா அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் கிளம்புறேம்மா. அண்ணே உங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், குடிச்சிட்டு போங்கண்ணே. இல்லம்மா, நீயே மாறி செத்த சோகத்துல ஒண்ணுமே சாப்பிடாம இருந்திருப்ப. இந்த பண்ண நீயே சாப்பிடுமா, உனக்கும் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். நான் போயிட்டு அப்புறமா வந்து பாக்குறேம்மா உன்ன. வரேம்மா. சரிண்ணே. இத முதல்ல அழிச்சிட வேண்டியதா. என் பொண்ணுக்கு எதிராக எந்த ஆதாரம் இருந்தாலும் சரி, அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. சக்தி, ஐயா முட்டை போண்டா கேட்டிருந்தனே, என்னாச்சு? இதோ ஒரு half an hourல கொண்டு வந்துடுறேங்க ஐயா. சீக்கிரம் செஞ்சு எடுத்துருவாமா, மத்தவங்க வரதுக்கு முன்னாடி 2 போண்டாவை உள்ள தள்ளிக்கிறேன். சரிங்க ஐயா. ஏண்டா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்குடா முட்டை போண்டா கேட்டுக்கிட்டு இருக்க? சித்தி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நான்வெஜ்ஜ தொடறதே இல்ல. அதான் வேலைக்காரி கிட்ட முட்டை போண்டா கேட்டியா? ஐயோ சித்தி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முட்டை எல்லாம் வெஜிடேரியன்ல சேர்த்து பல வருஷம் ஆயிப்போச்சு. இப்போ வெஜ்ஜில சிக்கனை சேர்க்கலாமா வேண்டாமான்னு பார்லிமெண்ட்ல மசோதால பேசுறாங்கன்னு பாத்துக்கோங்களேன். ஏண்டா டேய், உயிரை கொல்றதே பாவங்கிற, அத வெஜிடேரியனா மாத்த போறாங்கன்னு கதை விடுறியா? உனக்கெல்லாம் வாயிலேயே சூடு போடணும், அப்பதான் தின்றத குறைப்ப. நீ சொல்றதோட நிறுத்திராதீங்க அத்தை. சொன்ன மாதிரி அந்த வாயில சூடு போட்டுருங்க. டேய், என்னடா அவகிட்ட உசு புசுங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? ஏதாவது பேசணும்னு பேசுவான் போல இருக்கு. முட்டை போண்டா வேணுமா? முட்டை போண்டா. அத பாத்து வாங்க. அப்பாடா. அம்மா இந்தாங்கம்மா. என்னது இது? ஆவாரம் பூ டீமா. அது எதுக்கு எனக்கு குடுக்குற? அம்மா, இந்த டீயை குடிச்சா பிபி சுகர் இது எல்லாமே. என்ன பார்த்தா என்ன நோயாளி மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்கம்மா. அப்புறம் எதுக்கு இதே எனக்கு குடுக்குற? இது என்ன உங்களை மாதிரி பீஸா பர்கர் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு நினைச்சியா? கேப்பங்களியும் கம்பங்கூழு குடிச்சு வளர்ந்த உடம்பு. நீ குடுக்குற ஆவாரம் டீ குடிச்சுதான் நான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 15 நாட்டுக்கும் ஏன் எஸ்டேட்ல விளையிற டீயை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்கெல்லாம் குடிக்கிறீங்களே டீ, அதெல்லாம் கூட ஏன் எஸ்டேட்ல இருந்து வர டீ தூள் தான். உலகமே என் எஸ்டேட் டீ தூளை குடிக்குது. நீ என்னடான்னா எனக்கு ஆவாரம் டீ போட்டு கொடுக்கற? இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனம் வேலை பண்றதே ஒரு பொழப்பா வச்சிருக்கா பாட்டி. ஏய், அத்தை சொன்னதை கேட்டல்ல? இவங்களுக்கு என்ன டீ வேணும்னு கேட்டுட்டு தான் போடணும். நீ உன் இஷ்டத்துக்குலாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. போ, போய் பிளாக் டீ போட்டு அதுல கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. நீங்க வாங்கத்த, உட்காரலாம். என் மம்மிய சீன் போட்டு ஏமாத்தின மாதிரி என் பாட்டியை ஏமாத்த முடியாது. உனக்கு ரிவீட்டே இவங்க தான்.
கட்டி வச்சிருக்க? காட்டி விடுறா. அரே நான் சொல்லல ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. ஒழுங்கு மரியாதையா கழட்டி விட்டுடு, இல்ல மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து புடுவேன். பார்த்தல கிழவிக்கு எகத்தளத்தை ஆ? கட்டி போட்டு இருந்தும் நம்ம கிட்ட என்னமா எகுறுது. செக்யூரிட்டி 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 செக்யூரிட்டி. என்ன ஏன் வரல? நீ கூப்பிட்டும் வரல. அவன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சாச்சு. அவன் இந்நேரம் தமிழ்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோயின் கூட டூயட் பாடிட்டு இருப்பான். அப்புறம் எப்படி வருவான்? செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன? எங்க வீட்டுக்கு வெளியில மூணாவதா ஒரு கண்ணு இருக்குல்ல? சிசிடிவி கேமராவை தானே சொல்ற? அதை எப்பவோ உடைச்சாச்சு. அட பாவிங்களா, நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல கொள்ளை அடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். டேய் போய் எடுத்துட்டு வாங்கடா. ஏ பாப்பா, யாரும்மா நீ? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? மொட்டை மாடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். சரி இங்க வந்து உட்காரு. டேய், ஒழுங்கு மரியாதை உங்க கட்டெல்லாம் அவுத்து விடு, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். இவ வர என்ன வந்துட்டாங்களா போலீஸ்? எப்படி வருவாங்க? நீ வந்து கீழே பார்க்கல, ஜாமர் ஜாமர் இருக்கு. டேய் போடா. ஓகே பையா. ஏய் வான்றல வா. இழுத்துருவாடா அவன. கீழ வா, கீழ வா வா. ஏய் வான்ற. ஏய். ஏய் இறங்கு கீழ. வா கீழ. இறங்கி கீழ. கட்டியாச்சா? மேல போலாமா? போலாம். ஒரு நிமிஷம். அரே பையா, என்ன பண்ற? மேடம் ஹீரோயினேசத்தை காட்டிட்டாங்க. ஒருவேளை நம்ம 4 பேரும் அந்த பக்கம் போன பிறகு துணிவு படத்துல அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வந்து காப்பாத்தினார்ல, அந்த மாதிரி பில்டப் ஆயிடுச்சுன்னா? பையா, இவ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. நீ வேணா இங்கேயே நில்லு, நாங்க வேணா மேல போய் மொத்தத்தையும் அள்ளிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் போங்க. ஓகே பையா. ஏய் வா வா. என்னாச்சு பையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் வேலையை பாரு. என்னடி எங்க 4 பேரையும் பார்த்தா சில்லற பசங்க மாதிரி தெரியுதா? இது வரைக்கும் 30 கொலை 300 கொலை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம செஞ்சிருக்கோம். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா
ஏய் ஐயோ ஐயோ பாட்டி விடு. ஏய் இங்க பாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போயிட்டே இருங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அதான் என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியாச்சுல, அப்படியே என் பாட்டி தலையில நீ கண்ணை வச்சுட்டே இருக்க. கோபப்படாதீங்க மேடம், நீங்க டீசென்ட்னா நாங்களும் டீசென்ட் தான். ஓகேவா? ஐயா சீக்கிரம் வேலையை பாருங்க. அம்மாடா. உன் அம்மா வீட்டுல போட்ட நகையெல்லாம் உன் பீரோல தானே வச்சிருக்க? அவனுங்க எப்படியும் பீரோல தான் தேடுவானுங்கன்னு நான் நகை எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அடியில குப்பையோட குப்பையா வச்சிருக்கேன். சூப்பர் தங்கம், உன் மூளையோ மூளை. எப்படியும் குப்பையை கலர மாட்டானுங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் என் பங்குக்கு நானும் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணிடுறேன். பையா என்ன இங்க வா. பையா என் ரூம் பீரோல எதுவும் இல்லனா பேசாம திரும்ப வந்துடணும். நீ பாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அடியில போய் நகையெல்லாம் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சூப்பரா புரிஞ்சிருச்சு. சூப்பர் பையா. டேய் அதிமேதாவே, எப்படிடா இதெல்லாம்? அதெல்லாம் பிறக்கும் போதே சித்தி. நீ பிறந்ததே வேஸ்ட், இதுல பிறக்கும் போதே வா. அடடா எவ்வளவு பணம்! ஆண்டவா எவ்வளவு பணம்! கட்டுக்கட்டா இருக்கே. என்னது ஒரே மயான அமைதியா இருக்கு? கட்ட அவுத்து விட்டு பாரு, எப்படி காங்கையன் காலம் மாதிரி என் பொண்டாட்டி சீறி பாயறான்னு. ஐயோ வாய மூடுறீங்களா? தம்பி நீ தப்பா எடுத்துக்காதப்பா. கிச்சன்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து என் பிள்ளைகிட்ட கொடுப்பா. அவனுக்கு பசி வந்துட்டா இப்படிதான், ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளருவான். தேங்க்ஸ் சித்தி. நானே கேட்கணும்னு நினைச்சேன், கைய வேற கட்டி போட்டிருக்க, அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுற. என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீனும் வெச்ச கண்ணு வாங்காம அந்த வேலைக்காரியே பாத்துக்கிட்டு இருக்க? ஏய் நிஜமாலுமே இவன் இந்த வீட்டு வேலைக்காரி தானா? உனக்கே அந்த சந்தேகம்? இல்லல்ல, முகத்துல அப்படியே முதலாளி கலை தாண்டவம் மாடுது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. I'm the one and only daughter of Rudra. நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். கோவப்படாதீங்க மேடம். தம்பி என்ன கோவப்படுத்தாம என் பசி தீக்கிற வழிய பாருப்பா. முதல்ல எங்க பசிய தீர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் உங்க பசிய பத்தி யோசிக்கிறோம். ஐயோ என்னடா பண்ண போறாங்கள? உங்க யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏய் இப்ப என்ன பண்ற? கிச்சனுக்கு போய் எங்க 4 பேருக்கும் ஸ்ட்ராங்கா 4 டீயை போட்டு எடுத்துருவா. சக்தி 5 டீ எனக்கு சேர்த்து போடு. போய் மூடுறோம். போலாமா? அவ கூடவே போறேன். டேய்
பாப்பா உன் பேர் என்ன? உன்னதான் கேக்குறேன். சக்தி. என் பேரு ஆசிக். அதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்ற? சும்மா தெரிஞ்சுக்கத்தான். ஆமா, எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வேலை பாக்குற? அது எதுக்கு உனக்கெல்லாம்? எல்லாம் உன் மேல உள்ள பிரியத்தினாலதான். கேட்க கூடாதா? ஏய், மரியாதை. டீ டீ போட்டு கொடு. என்னங்க என்னங்க கட்ட அவுத்து விடுங்க. டேய், என்னால எப்படி முடியும்? என் கையும் தானே கட்டி இருக்கு. கை தானே கட்டி இருக்கு. உங்க வாய் வெட்டியா தானே இருக்கு. அதுக்கு தானே நிறைய வேலை கொடுத்துட்டு இருப்பீங்க. உங்க வாயை வச்சு கட்ட அவுத்து விடுங்க. அதுவும் சரிதான். வாய் நம்ம தான் இருக்கு பசியில. நான் கடிச்சு கழட்டுறேன். சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் பாத்து. இன்னும் கொஞ்சம் டேய் மணி, யாராவது காப்பாத்துங்க. பாத்துக்கிட்டே இருக்க. ஏய், இந்த ஆளோட தொல்லை தாங்க முடியல. ஏய், சீக்கிரம் டீ எடுத்துட்டு வா, நான் போய் பாக்குறேன். யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சொன்னா தீத்துருவியா? உன்னை ஒரே அடியா தீத்துறவா? பையா, கீழே வாங்க. வரேன் பையா. பாப்பா, டீ பயங்கர சூடா இருக்கு. 4 டீ தானே நான் கேட்டேன். 5ஆவதா ஒரு டீ கொண்டு வந்திருக்க. அது யாருக்கு? சொல்றேன். சக்தி, என்னோட டீ. என்ன பையா அனத்திக்கிட்டு இருக்கான்? நீ ஏதாவது கலந்து கொண்டு வந்திருந்தனா நான் என்ன பண்றது? அதனாலதான் நீ முதல்ல குடி. இப்ப தெரியுதா எதுக்கு 5 டம்ளர் டீன்னு? சரி, எந்த டம்ளர் டீ எடுத்து குடிக்கிறது? சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நானே சொல்றேன். இது வேணாம். இது இந்தா, இத குடி. கொடுங்க பையா. சக்தி, அது என்னோட டீ. என்னோட டீ எனக்கு கொடு. அதுவும் போச்சா? ஐயோ, ஏன் டீ போச்சு? இப்ப நீ குடி. எடுத்துங்க பையா. பசி தாங்க முடியலையே. டீ போட கிச்சனுக்கு போனவ அந்த டீல எதையாவது கலந்து கொடுத்து இவங்க எல்லாரும் ஒரு வழி பண்ணுவான்னு பார்த்தா இவனுங்களோட சேர்ந்து இவளுல டீ குடிக்கிறா. பெருசா ஒன்றும் தேரலையே. வீடு இருக்க சைஸுக்கு எதையாவது பல்கா எடுத்துட்டு போலான்னு பார்த்தா ஒன்றும் பெருசா தேர்ற மாதிரி தெரியல. இதுலயும் புடவை தானா? புடவையை தூக்கிட்டு போய் நான் புடவை வியாபாரமா பண்ண முடியும்? சரி, ஓகே, வந்த வரைக்கும் லாபம் தான். ப்ளூ கலர் புடவை.
இது லாக்கர் மாதிரி இல்ல இருக்கு. பையா கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். பையா ஏன்டா அப்படி ஓடி வர? பையா மேல லாக்கர் இருக்கு பையா. லாக்கர் இருந்தா திறக்க வேண்டியதானடா. அது பாஸ்வேர்ட் டைப் பையா. பாஸ்வேர்டு டைப்பா? மேல வாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் ஆஃப் ருத்ரா. எங்க லாக்கரை திறக்கத்தான். எனக்கெல்லாம் பாஸ்வேர்ட் தெரியாது. இப்ப திறக்க போறியா இல்லையா? ஏய் எனக்கு நிஜமாவே தெரியாதுடா. ஐயோ அனிதா, எனக்கு தெரியும். உண்மையிலேயே உனக்கு தெரியுமா? தெரியும். இவளுக்கு எப்படி? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ முகத்துல முதலாளி கலை தெரியுதுன்னு. நீ தான் நம்பாம ஐ எம் ஒன் அண்ட் ஒன்லி ருத்ரா டாக்டர்னு தம்பட்ட அடிச்ச. இப்ப உனக்கு தெரியாத பாஸ்வேர்டு இவளுக்கு தெரிஞ்சிருக்கே. பாப்பா நீ வாமா, நீ இருமா. வா கட்டா உருடா. ஓகே பையா. பாப்பா நீ போமா, போய் தர பாப்பா. போன் சொல்றல. காளிகாம்பாள் தாயே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஏய், பாஸ்வேர்டு தெரியும்னு சொல்லிட்டு இங்க வந்து பம்மாத்து வேலை காட்டிட்டு இருக்க. கண்ணை மூடிட்டு டக்குன்னு 4 நம்பரை போடு. என்ன எரர்னு வருது? நீங்க தானே கண்ணை மூடிட்டு 4 நம்பர் போட சொன்னீங்க. அதான் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பையா அவசரப்பட்ட காரியம் கெட்டுரும். நீ பொறுமையா போடுமா. சரிங்க. ஏய், கண்ணை மூடாம பாஸ்வேர்டை போடு. சரி சரி சரி. உண்மையிலே உனக்கு பாஸ்வேர்டு தெரியுமா இல்ல ஏமாத்திரியா? நிஜமாவே தெரியும். நீங்க கத்துனதுல கடைசி நம்பரை மாத்தி அமைக்கிட்டேன். சரி, இந்த வாட்டி யாரும் உன்னை பதட்டப்பட வைக்க மாட்டோம். அதனால நிறுத்தி நிதானமா தெரிஞ்ச நம்பரை போட்டு அந்த லாக்கரை திறந்து விட்டுட்டேன்னா நாங்க பாட்டுக்கு வந்த வரைக்கும் லாபம்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? சரி. தோர நீ நம்பரை சொல்லு, நான் பண்றேன். இல்ல சார், இந்த ஒரு வாட்டி நானே பண்ணிடுறேன். பின் நம்பர் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் சார். அப்ப நீ இப்படி வா. வா இப்ப சொல்லு. 19 சொல்லு. 19 ஐயோ என்ன சார் நீங்க 2 வாட்டி ஒரே நம்பர் அழுத்திட்டீங்க. ஏய், நீ தானே சொன்ன. நீங்க திரும்ப கேட்டீங்கன்னு நினைச்சேன். உங்க 2 பேர் ஆர்கியூமெண்ட் நிறுத்துறீங்களா? அவ்வளவுதான், லாக்கர் டோட்டலா லாக் ஆயிடுச்சு. நம்மளால திறக்க முடியாது. திறக்க தானே முடியாது, உடைக்கலாம்ல. டேய், வெளியில போய் நம்ம சந்துருக்கு கால் பண்ணி வர சொல்லு. சரி பையா. ஹலோ, வீட்டுக்குள்ள சிகரெட்லாம் பிடிக்க கூடாது. உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னா வெளியில போய் பண்ணிட்டு வாங்க.
ஏய் வீட்டுக்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நீ எனக்கே ஆர்டர் போறியா? உன்னை கொன்றுவேன் பாரு. விடுறாவல விடுறாவல வா. ஏய் ச்சே. பாஸ்வேர்டு நம்பரை தப்பா சொன்னது மட்டும் இல்லாம சிகரெட்டை வெளில பிடிக்க சொல்றியா? பார்த்தாலே அப்படியே அடிச்சு கொல்லணும் தோணுது. டி சொல்றதோட நிறுத்தாம அவளை ஒரு அடியா அடிச்சு கொண்டுட்டு அப்புறமா எங்க வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் நான் சந்தோஷப்படுவேனேடா. ஏண்டா நம்பரை நீ தப்பா போட்டுட்டு அவளை கொல்ல பாக்குற? என் மக ருத்ரா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் விலை உயர்ந்த நகைகளை தான் லாக்கர்ல வைப்பா. அதனாலதான் என் பேத்தி அதனோட பாஸ்வேர்ட் நம்பர் தெரியாதுன்னு சொன்னா. நீ முந்திரி கொட்டையாட்டம் எனக்கு தெரியும்னு சொன்ன. அவ்வளவுதான், ஒட்டு மொத்தமா எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினைச்சேன். நல்ல வேளை தப்பு தப்பா நம்பரை சொல்லி நிரந்தரமா அந்த லாக்கரை திறக்க விடாம பண்ணிட்டேல்ல. அனிதாமா அடி தாங்க முடியாம எங்க உண்மையை சொல்லிருவாங்கன்னு பயந்துதான் எனக்கு தெரியும்னு சொன்னேன். லாக்கர்ல பாஸ்வேர்டை 3 வாட்டி தப்பா போட்டா அதுக்கப்புறம் அது டோட்டலா லாக் ஆயிரும்னு ருத்ராமா சிவா சார் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன். அதனாலதாம்மா அப்படி பண்ணேன். பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன் உன்ன. நீ புத்திசாலி பொண்ணுதான். இதுல இன்னொரு புத்திசாலித்தனமும் இருக்கு பாட்டிமா. அதை இப்பவே உங்ககிட்ட சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும். அதனால பொறுத்திருந்து பாருங்க. ஏன்பா தம்பி, இந்த வீட்ல இருந்து இவ்வளவு நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போறீங்களே, இது எல்லாமே உங்க 4 பேருக்கு மட்டும்தானா? இல்ல அடுத்தவங்க காசை கொள்ளடிச்சு ஊருக்கு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கரெக்ட். வீடு புந்து கொள்ளடிக்கிறது மட்டும்தான் எங்க வேலை. யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் எங்க பாஸே பாத்துப்பாரு. உங்க முதலாளி எவ்வளோடா கொடுப்பாரு? என்ன ஆளுக்கு ஒரு 50,000 கொடுப்பாரு. எப்பட்றா? சொல்றேன். அடுத்த வாரம் எங்க கேங்குக்கு புதுசா சித்தப்பா பையன் வரான். அவெல்லாம் 30,000க்கே வேலை செய்வான். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். அவனுக்கு எனக்கும் தான் போட்டியே. அடுத்து கொள்ளடிக்க போறதெல்லாம் 20,000க்கே பண்ணலாமான்னு என் பொண்டாட்டிட்ட சஜஷன் கேட்டுட்டு இருக்க. ஏன் இந்து இதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட சஜஷன் கேட்பாங்க? பின்ன எல்லாரும் உங்கள மாதிரியா இருப்பாங்க? டேய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா. இந்த மாசம் இன்னும் 4 டார்கெட் இருக்கு. என்னது டார்கெட் வச்சு கொள்ளையடிக்கிறீங்களா? முதல்ல சாக்க குறைங்க. டேய் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு சத்தியமா என்கிட்ட பொறுமை இல்ல. ஐயோ எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? ஐயோ ஐயோ டேய் சீக்கிரம் எடுத்துட்டு போணும். இதெல்லாம் போனா போட்டோம், இதுக்கு மேல சம்பாதிச்சுக்கலாம் விடு. சித்தி நான் ஒண்ணு அதுக்காக அழுவல, வயிறு பசி தாங்க முடியல, அதுக்காக தான் ஐயோ ஐயோ சொல்றேன் சித்தி, புரிஞ்சுக்கங்க சித்தி. டேய் என்னடா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எட்டோண்ணா, அங்க நோட் புக் தானே அடிக்க வச்சிருந்தாங்க. டேய் என்னடா நீங்க, உங்களை நம்பணும் பாரு. பணம் நகை பட்டு புடவை எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி நோட்டு புக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் கூட்டு வந்தேன் பாரு. டேய் வாங்கடா மேல, ஏதாவது காஸ்ட்லியான பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். அதங்க வை. நீங்களாம் மேல போங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். டேய் வாடா.
பாட்டிமா அவனை போய் அங்க என்ன பண்றான்னு பாருங்க. ஆ ம் நல்ல தாகம். தாகம் தீந்துச்சா? என்கிட்டே வா. சிபு, ஐயோ, டேய் இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிண்ணா. சிபு, 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 என்னங்க சத்தம்? சிபு, சிபு, டேய் லூசாடா நீ? கிச்சன்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனா, இங்க வந்து கேக்குறேன். உன்ன இரு வர. ஏண்டா? சாரி சித்தி. சிபு, 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 ஏய் கிச்சன்ல இருக்கான் நீ தானே சொன்ன, எங்க இருக்கான் சொல்லல, ஷூட் பண்ணிடுவேன். டேய் தண்ணி தானே குடிக்க போயிருக்கான், ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் தேடுறா. அறிவு இருக்காடா உனக்கு? ஆனா உனக்கு கண்ணு தூக்கி காட்டுறா, என்ன பண்றது? நீங்க தான் யாரோ அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கீங்க, சொல்லுங்க யார் அடிச்சது? நீயா? பாட்டி காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், உயிர் போனா? பாட்டி அத்தை, ஐயோ எங்க பாட்டியை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவங்க கழுத்துல இருக்கிற துப்பாக்கியை எடுங்க ப்ளீஸ். ஏய் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் தாராளமா எடுத்துட்டு போங்க. ஆனா என் பாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க என் உசுருங்க. அவங்க கழுத்துல இருந்த முதல்ல துப்பாக்கியை எடுத்துருங்க ப்ளீஸ். நீங்க என் கையை கட்டி போட்டிருக்கிறதுனால என்னால கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க முடியல. அடைச்சு வாய மூடு. என்கிட்ட விளையாடுன்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் கொன்னு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உயிராவது மிஞ்சும். என்ன புரியுதா? புரியுது 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 புரியுது. அது இந்த வயசுலயும் நீதான் அவன் தலையில அடிச்சு மயக்கம் போட வச்சியா? உன்னை போயிட்டு வந்து கவனிச்சுக்கிற. ஐயோ ஹே அறிவு இருக்காடி உனக்கு? பாட்டி கையை அழுத்த விட்டு பெரிய ஹீரோயிசம் காட்டுற நீ. அவங்க பார்த்திருந்தா என்ன ஆகுறது? ஒண்ணு. ஏய் அனிதா, எதுக்குமா இந்த பொண்ணு பிடித்திட்டு இருக்க? இல்ல பாட்டி, உங்களுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. உங்களை அவங்க கிட்ட மாட்டி விட்டு உங்களை கொல்ல பாக்குறா. அவளை லேசான ஆளுன்னு ஒன்னும் நினைக்காதீங்க, சரியான விஷமம் பிடிச்சவ. காசு பணம் தானே, போனா போயிட்டு போகுது. என்னமோ உன் வீட்டை கொள்ளடிச்ச மாதிரி இவ்வளவு பதற. அவளுக்கு எல்லாத்துலயுமே அவசரம்.
எப்படியாவது நம்ம ருத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதா அவளோட குறிக்கோள். அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. ஆமா. அப்புறம் நாங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு அடுத்த வருஷம் வரோம். டேய் எடுங்கடா. இந்து அவனுங்க சரியான லூசு. பணத்தை பாரு மறந்து வச்சுட்டு போறானுங்க. ஏய் ஐ லவ் யூ செல்லம். தேங்க் யூ. டேய் எடுறாதா. ஏய் நீ தானே ஆஷிக்கு? சார் எல்லாரும் ஏத்திட்டு போய் வண்டியில ஏத்துங்க. சார் 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 கேளுங்க சார். நீ சொல்றதா ஸ்டேஷன்ல வந்து கேக்குறேன் வா. சார் பிடிங்க சார். டேய் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கயா. ஓகே சார். போடா. டேய் நடங்கடா. நடங்கடா. போடா. போடா சார். சார் வாங்க சார் வாங்க. நல்ல வேளை வந்துட்டீங்க. உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ணல. எங்க சித்தியோட கழுத்துல துப்பாக்கியை வச்சு பயம் காட்டினானுங்க. அவ்வளவுதான். பசிக்குது சார். கட்ட அவுத்து விடுங்க சார். இருங்க அவுத்து விடு. ஏன் கட்ட அவுக்க சொன்னா அங்க அவுக்குறான். சார் எங்க வீட்டுல திருடன்கள்லாம் திருடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? யார் சார் தகவல் சொன்னாங்க? உங்க வீட்டு லாக்கர்ல இருந்து தான் எங்களுக்கு அலாரம் சிக்னல் கிடைச்சது. அதை வச்சுதான் நாங்க உடனே வந்தோம் மேடம். ஏற்கனவே நாங்க அவங்களை தேடிட்டு தான் இருந்தோம். நல்ல வேளை உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. நாங்க மேற்கொண்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கிறோம். வர்றோம் மேடம். இன்ஸ்பெக்டர் லாக்கர் அலாரம் சிக்னல் கிடைச்சு வந்தேன்னாரே, அது எப்படி? அதாவது சித்தி லாக்கர்ல 3 வாட்டி நம்பரை மாத்தி மாத்தி போட்டால அந்த சிக்னல் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அதை வச்சுதான் இன்ஸ்பெக்டர் டீமோட இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏ பொண்ணே இங்க வா. வா. இது எல்லாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களேன்னு பயந்தேன். பரவாயில்ல, உன்னோட புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்துட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. ஸ்கோர் பண்ணிட்டாலே. இவ்ளோ துணிச்சலா திருடங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்கன்னா என்னன்னு சொல்றது? வந்தவனுங்க சும்மா இல்ல, நீ லாக்கர் வச்சிருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனோட பாஸ்வேர்டை கேட்டு எங்களை எப்படி சித்திரவதை பண்ணானுங்க தெரியுமா? நல்ல வேளை இந்த பொண்ணு புத்திசாலித்தனமா எப்படியோ சமாளிச்சிருச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான், அவனுங்க கொள்ளையடிச்சிட்டு போனது பத்தாம எங்க எல்லாரையும் அறுத்து போட்டுட்டு போயிருப்பானுங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணுதான். ஆமா. பாஸ்வேர்டே தெரியாம நீ பாஸ்வேர்டை 3 முறை தப்பா போட்டதுனாலதான் போலீஸ் வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க. நீ ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை பண்ணிருக்க சக்தி. உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல. பொண்ணே, நீ ருத்ராவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ உன் உயிரவே கொடுக்க துணிஞ்ச பாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ பாசக்கார பொண்ணுன்னு. இப்ப எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்தி நீ புத்திசாலி பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட.
உண்மையை சொல்லணும்னா நீ இந்த ரத்தனத்துக்கு பிறக்க வேண்டிய பொண்ணே இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டுல அந்தஸ்துல பிறக்க வேண்டிய பொண்ணு. கடவுள் தப்பா இடம் மாத்தி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த கடவுள் தான் வருத்தப்படணும். பொண்ணே, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா அத்தை, நாமெல்லாம் அதிசயப்படுற ரேஞ்சுக்கு பாட்டி அவளை புகழ்ந்து தள்ளுறாங்க. கடைசியில அபிராமி அத்தையும் உங்க அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. கடுப்பாதான் இருக்க, என்ன பண்றது? அவங்க சொத்தெல்லாம் உன்கிட்ட வர வரைக்கும் நீ இதையெல்லாம் தாங்கிதான் ஆகணும். ம். அனிதா, பாட்டி, என் பொண்ணு ருத்ரா மேல மட்டும் இல்ல, ஓ மேலையும் நான் உசிரையே வச்சிருக்கேன். நீ எங்க வம்சம், எங்க ரத்தம். இவ்வளோ சொத்துக்கும் ஒரே வாரிசு. எங்க எல்லாரோட சந்தோஷம் நீதான்டா. ஆனா உன்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு. என்கிட்ட என்ன குறை இருக்கு பாட்டி? எனக்கு புரியல. உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியல. அதனாலதான் பணத்தோட அருமையும் உனக்கு புரியல. 2000 ரூபாய் பணங்கிறது உனக்கு சர்வசாதாரணமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கே இந்த பணம் பத்தாது. அப்புறம் எப்படி இதுல ஷாப்பிங் பண்றது? நாம பரம்பரையா பெரிய பணக்காரங்களா இருக்கோன்னே வச்சுக்க, மனம் போன போக்குல எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, ஒரு தலைமுறைக்கு கூட பத்தாது. உன் வயசு இருக்கும்போது உங்க அம்மா ருத்ராவை, உங்க தாத்தாவும் பாட்டியும் உங்க அம்மாவை நமக்கு கீழ்மட்டத்துல இருக்கவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிய வச்சாங்க. என்னதான் வேலைக்காரங்க இருந்தாலும் உங்க அம்மா 10 மணி வரைக்கும் தூங்குனதும் கிடையாது. அதுக்கு உங்க தாத்தா விடவும் மாட்டாரு. வேலைக்காரங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி காலையிலே எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். அத உங்க அம்மா தான் செய்வா. உங்க தாத்தா காலத்துல நாங்க மொத்தம் 26 பேர். நாங்க கூட்டு குடும்பமா தான் இருந்தோம். கம்பெனி பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் சலிக்காம சமையல் பண்ணி போடுவா. ஏமா ருத்ரா, இதெல்லாம் நீ அனிதா கிட்ட சொல்லவே இல்லையா? நான் எதுக்கு சித்தி இதையெல்லாம் அவகிட்ட சொல்லணும்? நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சிருக்கணும் ருத்ரா, தெரிஞ்சே இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே நாங்க உனக்கு கஷ்ட நஷ்டங்களை சொல்லி பொறுப்பா வளர்த்ததுனாலதான் இவ்ளோ பெரிய பிசினஸ் உன்கிட்ட கொடுத்தோம். அதை நீ பல மடங்கா பெருக்கி வச்சிருக்க. ஏமா, நாங்க உனக்கு சொல்லி கொடுத்தத நீ உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு உன்கிட்ட. நான் பிராக்டிக்கலா அவளை கஷ்டப்பட வைக்கலையே தவிர மத்தபடி இவளுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டு தான் இருக்கேன் சித்தி. என்னம்மா பேசுற? நேரடி அனுபவம் தான் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கணும். உனக்கு தெரியாதா? ரொம்ப நல்லாவே தெரியும் சித்தி. அந்த அனுபவம் இவளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஐயோ, என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. இந்த அம்மா நம்மள பாக்குது, அடிவயிரெல்லாம் கலக்குதே. அனிதா பாட்டி, நீ ஒரு நாள் ரத்னத்து வீட்டுல இருக்கணும். என்ன சொல்றீங்க பாட்டி? நான் போய் டிரைவர் வீட்ல தங்கணுமா? ஆமா அனிதா, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற டாஸ்க். ஒரு நாள் நீ அவன் வீட்டுல போய் தங்கு. பாட்டி, எனக்கு வேற ஏதாவது டாஸ்க் கொடுங்க. டிரைவர் வீட்டுக்கெல்லாம் என்ன போக சொல்லாதீங்க. நீ அங்கதான் போய் தங்கணும். மம்மி, மம்மி, பாட்டி இருந்தாலும் வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. நான் வேலையெல்லாம் செய்ய சொல்லல, அவங்க வீட்டுல போய் தங்கி அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் கத்துக்க.
பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வேண்டாம் பாட்டி ப்ளீஸ். நான் சொன்னா சொன்னதுதான். நீ அங்க போற, போய்தான் ஆகணும். என்னம்மா ருத்ரா, செல்லமா வளர்த்த பொண்ணு இந்த சித்தி டிரைவர் வீட்டுல போய் தங்க சொல்றாளேன்னு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சித்தி. மத்தவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டீங்க. நல்ல விஷயம் தானே. அதுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? போகட்டும். அத்தை, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. அவரு வீட்டுக்கெல்லாம் போய் அனிதாவால 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. வேண்டாம் அத்தை, ப்ளீஸ். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இப்போ இந்த பொண்ணுக்கும் நம்ம அனிதாவுக்கும் ஒரே வயசு தானே. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல வந்து 24 மணி நேரமும் வேலை செய்யறாள்ல, அதுக்கு என்ன பண்ணுவ? அவளுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால சொகுசா இங்கே தங்கி அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா அனிதா அந்த வீட்டுக்கு போய் ஏன் கஷ்டப்படணும்? காரணம் இருக்கு. முதல்ல அனிதா அங்க போய் தங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன காரணம்னு உங்க எல்லாருக்கும் புரியும். நாம வாழற சாபக்கேடான வாழ்க்கை நம்ம மகளும் வாழக்கூடாதுன்னு தான் அனிதாவை இந்த வீட்டோட வாரிசாக்கணும். அந்த காத்தே நம்ம பொண்ணு மேல படக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த அம்மா நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கே அனுப்புறாங்களே. ரத்னம், அம்மா, முறையா உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வரா. அவளை பத்திரமா பாத்துக்குவியா? அம்மா, ஏன் ரத்னம் இப்படி தடுமாறுற? உன் பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்குவியான்னு தானே கேட்டேன், அதுக்கு பதில காணோம். அம்மா, நீங்க சக்தியை தானே சொன்னீங்க? நான் உன் பொண்ணு அனிதாவை சொல்றேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அனிதாமா என்னோட சின்ன முதலாளி, அவங்கள போய்... அது எனக்கு தெரியாதா? ஏன் மக ருத்ரா ஓ மக சக்திய தன்னோட மக மாதிரி தானே பாத்துக்கிறா. அந்த மாதிரி எங்க மக அனிதாவ ஓ மக மாதிரி பாத்துக்குவியான்னு தான் கேட்டேன். அந்த அர்த்தத்துல தான் கேட்டப்பா. பாத்துக்கிறேம்மா. சரி அனிதா, நீ கிளம்பு, ரத்னத்தை வீட்டுக்கு போ. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வேண்டாம் பாட்டி ப்ளீஸ். இந்த பாட்டி பூட்டி எல்லாம் கிடையாது. நீ கண்டிப்பா ரத்ன வீட்டுல போய் தங்கணும். ரத்னம் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. ருத்ரா, அவளை அனுப்பி வைமா, போயிட்டு வரட்டும். சரிங்க சித்தி. அத்தை, பாட்டி பாட்டி. என்ன மம்மி, பாட்டி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? நான் எப்படி போய் ஒரு டிரைவர் வீட்டுல தங்க முடியும்? அவங்க வீடெல்லாம் அப்படி குப்பை மாதிரி இருக்கும் மம்மி. உன்னோட இந்த தப்பான எண்ணத்தை மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் சித்தி உன்னை அந்த வீட்டுக்கு போக சொல்லிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல அப்படி என்ன தப்பான எண்ணத்தோட இருக்கேன்னு எனக்கு புரியல. நம்மள மாதிரி பணக்காரங்க தான் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்குவோம். ரத்னம் மாதிரி சாதாரணப்பட்டவங்களோட வீட்ல எல்லாம் குப்பையும் கூலமும் தான் இருக்கும்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கே, அதத்தான் சொல்றேன். வசதி வாய்ப்பில்லாத ஏழைகளா இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்த சுத்தமா தான் வச்சுப்பாங்க. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சரிங்க மம்மி, நான் அப்படி சொன்னது தப்புனே வச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்னதும் அவங்க சுத்தமா தான் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. இது பத்தாதா? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எதுக்கு மம்மி டிரைவர் வீட்ல போய் தங்கணும்? என்னால முடியாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, பாட்டி கிட்ட சொல்லி புரிய வைங்க மம்மி. வாங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி வாங்க. அனிதா, நீ கையை விடு. இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சித்தி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எடுத்ததுதான். என்னால கூட அவங்க முடிவை மாத்த முடியாது. மம்மி மம்மி, இப்படி சொன்னா எப்படி மம்மி? எனக்கு நம்ம வீட்டு பெட்ல படுத்து தூங்கினாதான் தூக்கமே வரும்.
அதுவும் இல்லாம அங்க ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது, கொசு கடிக்கும். என்னால அங்கல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மம்மி. இத புரிஞ்சுக்காம பாட்டி என்னடானா ஒரு நாள் முழுக்க அங்க தங்க சொல்றாங்க. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ். இங்க பாரு அனிதா, ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் தான், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். இங்க பாரு, தன்னோட பேத்தி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பேத்திய உன்னோட கடமை இல்லையா? அழாது, எல்லாம் சரியா போயிடும். நீ போயிட்டு வா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ரத்னம், அம்மா பத்திரமா கூட்டிட்டு போ. அத்தை அத்தை அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லு. நீங்க இதுல தலையிடாதீங்க. ரத்னம், அம்மா. பத்திரமா பாத்துக்கோ, கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. போயிட்டு வா அனிதா. ஐயோ, won the game டா. சூப்பர் அம்மச்சி. 1 to 1 15 கேம் ஆடி 14 கேம் ஜெயிச்சிட்டியடா. சூப்பர் அம்மச்சி. தேங்க்ஸ் மச்சி. சூப்பர் மச்சி. இப்போ கொஞ்ச நாளா சரியா கேம் செட் ஆகாம ஒரு 5 lakhs தோத்துட்டேன். இனிமே எப்பவுமே என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம வினித் சொன்னானே. இன்னைக்கு எப்படி சொல்லி வச்சு அடிச்சேன் பாத்தியா? ஒரே நாள்ல 4 lakhs வின் பண்ணிருக்கேன். இப்பவே வினித்துக்கு ஃபோன் பண்ணி கேம்ல நான் தான் கில்லின்னு சொல்றேன். சந்தோஷ், அவனுக்கு கால் பண்ணி வெறுப்பேத்தடா. அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானடா. அவ்வளவு பணத்தை தோத்துட்டேன்ற கவலையில தானே அவன் அப்படி சொன்னான். அவன் உன்னோட வெல்விஷர்னு உனக்கே தெரியும்ல. யா, he is one of my well-wisher டா. அதனால நான் அவனை வெறுப்பேத்தல. பொழைச்சு போகட்டும். ஓகேடா மச்சான், அமௌண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அதனால தான்டா இன்னைக்கு பார்ட்டி என்னோடது. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா. டேய் மச்சான், இன்னைக்கு உன்னோட வின்னிங்க வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ற மச்சான். வெயிட்டர் சார், what do you want sir? நோட் பண்ணீங்க. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பீர், நல்லா கூலிங்கா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எனக்கு லெமன் பக்காடி 2 large எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். யுவர் ஆர்டர் சார். எனக்கு ஒரு ரெட் லகூன் மாக்டெயில் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், கொண்டு வரேன். என்ன மச்சான், காக்டெயில் குடிக்கிற வயசுல மாக்டெயில் குடிக்கிற? அது வெறும் ஜூஸ்டா. டேய், எனக்கும் ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல தான் இருக்கு. போதை அதிகமாகி நான் வீட்டுக்கு தள்ளாடிட்டு போனேன். என்ன அம்மாவும் அத்தையும் கொன்னே போட்டுருவாங்க. அதனாலதான் மனசை கட்டுப்படுத்திட்டு மாக்டெயில் ஆர்டர் பண்ணேன். கேம்ல ஒருத்தன் என்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறான்டா. இன்னும் 10 நிமிஷத்துல எப்படி அவனை கவுக்குறன்னு பாரு. சீதா, சீதா, உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? வெளியில வாடி. இப்ப எதுக்கு வாசல்ல நின்னு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், முதல்ல கரண்டி கீழே வைடி. அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருடி. என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்லையே. ஐயோ, காருக்குள்ள பாருடி. காருக்குள்ளையா? ஏங்க, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நம்ம மக முதல்ல பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை ஆரத்தை எடுத்து வரவேற்காம கேள்வி கேக்குறா பாரு. சொல்லுங்க, அனிதாமா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏய், அபிராமி அம்மா அனிதாமாவை ஒரு நாள் நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. வசதியா வாழ்ந்தவங்க, அவங்க எப்படி இங்க தங்குவாங்க? அதெல்லாம் தெரியாதுமா. அவங்க இங்கதான் ஒரு நாள் இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லிருக்காங்க. அதனால தொண நீ கேள்வி கேட்காம போய் ஆரத்தை தட்ட எடுத்துட்டு வா. போ, சரி, சீக்கிரம் போ. அம்மா,
உள்ள வாங்கம்மா. என்ன பெரிய மைசூர் பேலஸா கட்டி வச்சிருக்கேன்? உள்ள போனது அப்படி குதூகலமா இருக்கிறதுக்கு. இந்த வீட்டெல்லாம் எனக்கு வெளிய இருந்து பார்த்தாலே பிடிக்கல. இதுல உள்ள போய் ஒரு நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ணணும். அம்மா வாங்கம்மா. அம்மா வெயில்ல நிக்காம நிழல்ல நில்லுங்க. டேய் சீதா வாடி. நில என்னது இது? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் உங்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்கலான்னு. உங்க பொண்ணு எங்க வீட்டுல சொகுசா இருப்பா, நான் இங்க வந்து கொசுக்கடியில படுத்து கிடக்கணுமா? இதுல என்ன ஆர்த்தி எடுத்து வர வரவேற்கிறீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. ஹே நீ என்னடி அப்படியே நிக்கிற? நகரடி, அம்மா உள்ள போட்டோம். அம்மா நீங்க வாங்கம்மா வாங்க. அம்மா வந்து உட்காருங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அப்படியே நிக்கிறேன். எவ்வளவு நேரமா அப்படியே நிப்பீங்க? நான் எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்ணிட்டேன். வந்து உட்காருங்கம்மா. ஃபேனை போடு. ஐயோ என் தலை மேல ஒண்ணு விழுந்துராதே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. ஏய் ஏன் நிக்கிற? ஃபேனை போடுறீ. சரிங்க போடு. ஐயோ இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, இந்த சவுண்ட் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏண்டி அதான் ஆஃப் பண்ண சொல்றாங்களே, போய் ஆஃப் பண்றீ. போடி. அம்மா முதல்ல உட்காருங்கம்மா. போ. தபர் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ அவங்கள கொஞ்சம் நல்ல விதமா பாத்துக்க. அனிதாமாவுக்கு நீ ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு. வேற என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடு. பரன்மலை கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் எடுத்து நல்லா சோப் போட்டு கழுவி சுடு தண்ணில கழுவி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். புரியுதா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, அவங்களுக்கு டீ காப்பி ஏதாவது வேணுமான்னு கேளு. அப்படி வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த பீங்கா பாத்திரம் இருக்குல்ல, அதை நல்லா கழுவிட்டு அதுல போடணும். புரியுதா? இரு நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க புள்ளைய பெத்தவளுக்கு தெரியாதா பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு? என்னடி சொல்ற? ஆமா, நானும் 2 புள்ளைய பெத்தவ. போங்க, எனக்கு தெரியும். சரி. ஐயோ எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ஒருத்தனை தோக்கடிக்கிறேன்னு சொன்னல, எப்படி காலி ஆயிட்டான் பாரு. அட சூப்பர் மச்சான், உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆமா மச்சான், யூ ஆர் நாட் ஓன்லி டேலண்ட் அட் திஸ் கேம் மச்சி, பட் யூ ஆர் ஆல்சோ லக்கி. கங்க்ராட்ஸ் மச்சான். இப்படி கண்டினியூஸா வின் பண்றது யாருக்குமே சாத்தியம் இல்லடா. உன்னால மட்டும்தான் இதெல்லாம் முடியுது மச்சி. இட்ஸ் மை கேம். இதுல என்ன எப்படி ஒருத்தன் ஜெயிக்க முடியும்? நான் எப்படி அவனை ஜெயிக்க விடுவேன்? நெவர். 1 to 6ன்னு ஒரே நேரத்துல 6 பேர் ஆடினாலும் அத்தனை பேரையும் நான் பீட் பண்ணி நான் தான் வின் பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர் மச்சி. என்னை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் ஐ am uniquely designed for this game. Cheers. ஆமா மச்சி, இன்னைக்கு விளையாடுன கேம்ல ஒருத்தங்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன் இல்லடா, அவன் யாரா? ரகு மச்சி. என்ன எப்பவுமே அவன் தான் தோக்கடிச்சுட்டே இருக்கான். அவனை எப்படியாவது பீட் பண்ணணும்டா. இப்போ ஒன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா.
அவனை நீ கண்டிப்பா ஜெயிப்ப. டெஃபினெட்லிடா. ஃபேக் ஐடியில இருந்து நான் இந்த கேம் ஆடுறதுனால நான் எப்படி இருப்பேன்னு அவனுக்கும் தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கும் தெரியாது. அடுத்த முறை அவனோட சேர்ந்து கேம் விளையாட சான்ஸ் கிடைச்சதுன்னா நிச்சயம் அவனை அடிச்சு காலி பண்ணிடுவேன்டா. அம்மா இங்க வைக்கட்டுமா? இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நான் இங்க இருக்கிறது உனக்கும் உன் புருஷனுக்கும் வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் வேற வழி இல்லாம கடுப்புல இங்க உட்கார்ந்திருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. சாரிங்கம்மா, வேற ஏதாவது வேணுமா? உன்னை இங்க இருந்து போ சொன்னேன். ஹே போ. வந்துட்டான். அப்படியே பால் வேணுமா பழம் வேணுமான்னு. ச்சே. அம்மா இதுல காத்து வருதம்மா? இந்த ஃபேன் ஓடுறதுக்கு ஓடாமலே இருக்கலாம். இரிட்டேட்டிங். ஓ அம்மா இப்போ ஓகேவா? என்னங்க நீங்க? நாம இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் தேவையா? ஏய் வந்திருக்கிறது யாருன்னு தெரியும்ல, என் பொண்ணுடி. என்னங்க சொல்றீங்க? அது அபிராமி அம்மா அம்மாவை பொண்ணு மாதிரி நினைச்சு பாத்துக்கணும்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? கொடுத்தேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி வீட்டுல இருக்கிறதையா கொடுப்ப? கடையில இருந்து எதையாவது ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து கொடுக்க வேண்டியதானே? எதுவுமே வேணான்னு எரிஞ்சு விழுறாங்க. நான் போய் எப்படி பேச முடியும்? உனக்கு அவங்க கிட்ட பேச தெரியலடி. போ, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ரகு, என்னடா அதோ நிக்கிறானே, அவனும் உன்ன மாதிரியே இந்த கேம்ல பெரிய கில்லாடிடா. அவன் பேர் என்னடா? சந்தோஷ். சந்தோஷ். நான் எல்லாரையும் ஈஸியா ஜெயிச்சாலும் எனக்கு ஒருத்தன் டஃப் கொடுத்துட்டே இருக்கான்னு சொன்னனே, அந்த பேரும் சந்தோஷ் தான். அப்படின்னா அது இவன் தானோ? பார்த்தா என்ன மாதிரி ரிச்சான ஃபேமிலி பையன் மாதிரி தான் இருக்கான். எனக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறவன் எனக்கு தகுதி இல்லாத ஒருத்தனா இருப்பானோன்னு நினைச்சேன். ஆனா இவன் தகுதியானவன் மாதிரி தான் தெரியுது. டிஃபன் தான் சாப்பிடல, இந்த பாலையாவது குடிங்கம்மா. எனக்கு வேண்டாம் சக்தி. என்னங்கம்மா, அனிதாம்மா ஞாபகமாவே இருக்கா? ஆமா சக்தி, அவளுக்கு சாதாரண வாழ்க்கையும் புரியணுங்கிறதுக்காக தான் சித்தி அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது
எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்கு. அவ இங்க டிகிரி முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக அமெரிக்கா லண்டன்னு போறேன்னு சொன்னப்ப கூட அவளை பிரிஞ்சிருக்கணுமேங்கிறதுக்காக அவளை நான் எங்கேயுமே அனுப்பல. அவளுக்கு நான் எனக்கு அவனே வாழ்ந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாளா இருந்தா கூட அவளை பிரிஞ்சிருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. என் அப்பாவும் அம்மாவும் அனிதா அம்மா மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அனிதா அம்மாவை பாத்துக்குவாங்கம்மா. உங்க அம்மா அவளை நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சக்தி. அதனாலதான் நான் அவளை அனுப்பி வச்சேன். அவளுக்கு அப்பா இல்ல. அந்த குறை தெரியாம அவளை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சக்தி? பூமிநாதன் ஐயாவ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணல. உங்க ஃப்ரெண்டு தாமா தப்பானவங்க. பூமிநாதன் ஐயா ரொம்ப நல்லவரு. இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வச்சு உங்க 2 பேரையும் நான் சீக்கிரம் சேர்த்து வைப்பேம்மா. சரி, நேரமாச்சு, நீ போய் தூங்கு. நைட்ல வெறும் வயித்துல படுக்க கூடாதுமா. கொஞ்சமாச்சும் இந்த பாலை குடிங்க. வேண்டாம் சக்தி, எதுவா இருந்தாலும் அனிதா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நானும் உங்க மகதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே, அப்படின்னா நான் கொடுத்தா நீங்க சாப்பிட்டு தானே ஆகணும். அம்மா குடிங்கம்மா. நேரமாச்சு, நீ போய் தூங்கு சக்தி. சரிங்கம்மா. நாம வாங்கிட்டு வந்த இயர்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு நல்ல நிம்மதியா இருக்கா. ஹே டிரைவர். சொல்லுங்கம்மா. மாசம் ஆச்சுன்னா சொல்லையா என் மம்மி கிட்ட சம்பளம் வாங்குறல்ல, அதையெல்லாம் என்னையா பண்ற? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு, என்னதான் பண்ற? அதெல்லாம் குடும்ப செலவுக்கு சரியா போயிடுதுங்கம்மா. நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் வாங்கி போடலையே. நான் வந்ததுனாலதான் ஏர் கூலரு, கொசு வலை, பெட் இதெல்லாமே வாங்கி போட்டிருக்கேன். சரி, உன் குடும்ப சமாச்சாரம் எனக்கு எதுக்கு? வீட்டுல ஒரு ஏசியாச்சும் வாங்கி போட்டிருக்கலாம்ல. இந்த ஏர் கூலரு இப்பதான் உங்களுக்காக புதுசா வாங்கிட்டு வந்தம்மா. நீங்க அடுத்த முறை வரும்போது நிச்சயமா ஏசி எல்லாம் நான் ஃபிட் பண்ணிடுறேம்மா. அப்படியே விட்டு நான் வச்சுக்கோ. யோ, நான்லாம் உன் வீட்டுக்குள்ள ஒரு வாட்டி காலடி எடுத்து வச்சதே பெருசு. இதுல மறுபடியும் வரணுமா? ஏசி இல்லாம இந்த கொசு கடியில எப்படி நான் தூங்குறது? ஷோ. அம்மா, ஒரு வாய் வந்து சாப்பிட்டுட்டு படுங்கம்மா. அப்பதான் வயிறும் நிறையும், தன்னால தூக்கமும் வரும். இங்க பாருங்க, எனக்கு வேண்டானா என்ன விட்டுறணும். தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல 2 பேரும் இங்க இருந்து வெளியே போங்க. கொசு கடிக்குது. அம்மா, கடிக்குதே. அனிதாம்மா, இந்தாங்க. ஷோ. ஏய், இப்ப எதுக்கு எனக்கு டென்னிஸ் பேட்? ஐயோ, இது டென்னிஸ் பேட் இல்லம்மா, கொசு அடிக்கிற பேட். ஷோ. அனிதா, 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 அனிதா.
ரத்னம், என்ன இதெல்லாம்? ஆப்பிள், புது கட்டில் மெத்த, கொசு வலை, பத்தாக்குறைக்கு கொசு பேட் வேற. எங்க அனிதா? அனிதா, அனிதா. இல்லங்கம்மா, அது அனிதா எங்க? வீட்டுக்கு போயிட்டாளா? ஆஹா, வாயை திறந்து சொல்லு ரத்னம். இல்ல வாஷ்ரூம்க்கு எதுக்கா போயிருக்காளா? அனிதா, நீ வாய் திறந்து சொல்ல மாட்டல்ல? நீ சொல்ல வேண்டாம். சீதா, நீ சொல்லுமா. அனிதா எங்க? அனிதாமா, அனிதா அம்மா ருத்ரா அவ வீட்ல இருக்கா. என் பேத்தி அனிதா எங்க நான் கேக்குறேன். என்ன ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றீங்க? எதையும் வாய் திறந்து சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்க. நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க வந்து முட்டிக்கு முட்டி தட்டினாங்கன்னா அப்ப உண்மை எல்லாம் வரும்ல. அம்மா, அனிதா அம்மா கேரவன்ல இருக்காங்க. வாட்? அதாம்மா, கேரவன்னா சினிமா ஷூட்டிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன ரத்னம்? பெட்டு, ஏர் கூலர், பத்தாக்குறைக்கு கேரவன்லாம் ரொம்ப வசதியா வச்சிருக்க. ஏன் அவ ஓம் பொண்ணுன்னு சொன்னேனே அதனாலயா? சரி சீதா, அந்த கேரவன் எங்க இருக்குன்னு நீ காட்டு. அதுக்குள்ள என்னென்ன வசதி எல்லாம் இருக்குன்னு நானும் பாக்குறேன். வாங்கம்மா. ரத்னம், நான் திரும்ப வருவேன். வரும்போது இதெல்லாம் இருக்க கூடாது. சக்தி எதுல படுத்து தூங்குவாளோ அதை போட்டு வை. புரியுதா? சரிங்க. வா ஓ. அனிதா அம்மா இதுக்குள்ளதான் இருக்காங்க. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து. சரிங்க. அனிதா, அம்மா அனிதா, அம்மாடி அனிதா. பாட்டி, பாட்டி நீங்க எங்க இருங்க? பரவாயில்லையே, ஜம்முன்னு படுத்து தூங்குற. நம்ம வீட்டை விட கொஞ்சம் தான் வசதி கம்மி. சக்தி எப்படி வாழ்றான்னு ஒரு நாள் உன்னை கத்துக்க சொன்னேன். அதுக்கு தானே இங்க அனுப்புனேன். வா எந்திரி எந்திரி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, தூக்கமா வருது பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. என்னம்மா நீ? என்னமோ சினிமா நடிகை இங்க படுத்தாதான் தூக்கம் வரும்னு. எந்திரி, நாம அங்க போலாம். பாட்டி பாட்டி கொஞ்ச நேரம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. நீ தூங்குறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிடுறேன். எந்திரி 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 பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. தூங்கு. வா வா. வரல பாட்டி. இப்ப அங்கதாம்மா போய் படுக்கணும். இதெல்லாம் நம்மளது இல்ல. வா வா. வா நீ கிளம்பு. இறங்கு. வா. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அம்மா அனிதா, இங்க போய் படு. ரத்னம், இங்க இருந்து ஏர் கூலர், பெட், கொசு வலை இதெல்லாம் எங்க? அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு எப்போவோ. ஏன் பாட்டி? இத பாரு, சக்தி அந்த மாதிரிலாம் படுத்து தூங்குறது இல்ல, இப்படிதான் படுத்து தூங்குறா. ஏன் பாட்டி என்ன எப்படி டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர் இல்லம்மா, இது டாஸ்க். ஓகே ரத்னம், நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஏர் கூலர், மெத்த, கட்லு, லொட்டு, லொஸ்கு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த. கடைசி வரைக்கும் அனிதா இந்த வீட்டுல தான் இருப்பா. ஜாக்கிரதை. நீங்க ரெண்டு பேரும் போங்க. பார்க்காத ரத்னம், போ போங்க. போய் படுமா, படு. போர்வை
எடுத்து போத்திக்கமா, கொசு கடிக்காது. அதான் அவ்வளவு திக்கா இருக்கே. அவ்வளவுதான், இதுக்கு போய் முணங்குற. வணக்கம் மேடம். 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு கிளினிக்கா ஓபன் பண்ணிட்டு போனீங்க. இன்னைக்கு அது உங்க கைராசியால பெரிய ஹாஸ்பிட்டலா ஃபுல் லேப் ஸ்பெஷாலிட்டியோட இயங்கிட்டு இருக்கு மேடம். நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அங்க வராம எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வச்சிருக்கீங்கன்னா எனிதிங் சீரியஸ்? ஆமா, ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்னை ஏதோ பேஷண்ட் மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வரல. உங்களை நான் இங்கே வர சொன்னேன். சீரியஸான விஷயம் இல்லைன்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த உங்க கையில எடுத்த மாதிரி தெரியுது. ஆமா, இது 3த்துலயும் தலைமுடி இருக்கு. இந்த 3த்தையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. எந்த தலைமுடி இந்த 6ன்னு போட்டிருக்கு பாருங்க, அந்த தலைமுடியோட ஒத்து வருதுன்னு எனக்கு சொல்லணும். அவ்வளவுதானே மேடம், சொல்லிட்டா போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஷூர் மேடம், இந்த ரகசியம் பாதுகாக்கப்படும். அப்புறம் இதோட ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்? அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு மேடம். அதனால மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நல்லது. அப்போ ரிப்போர்ட் ரெடி ஆனது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் இங்கே வந்துடுறேன். சரிங்க மேடம், ஈவினிங் மீட் பண்ணுவோம். போயிட்டு வாங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி நடந்துச்சுன்னா இதனால சக்தி வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது, அனிதா வாழ்க்கையும் பாதிக்கக்கூடாது. யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாம என் சந்தேகத்தை தீர்த்து வச்சிருக்க கடவுளே, நான் உன்னைதான் நம்பி இருக்கேன். அனிதாம்மா, அனிதாம்மா, என்ன உங்களுக்கு வேணும்? இப்போ போங்க அப்படி. ஒரு பொம்பளை புள்ள இவ்வளோ நேரம் தூங்க கூடாதுமா. மணி 8 ஆயிடுச்சு. என்னது, மணி 8 ஆயிடுச்சா? ஆமாம்மா, நீங்க போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஹலோ, விட்டா அப்படியே மதியத்துக்கு தலைவாழை இலை போட்டு வந்து பரிமாறிடுவீங்க போலயே. ஆளும் மூஞ்சியும் தள்ளுங்க. ரத்னம், ஐயோ ரத்னம். அம்மா, ஐயோ ரத்னம், அறிவு இருக்கா உனக்கு? அது இருந்தா அவரு ஏமா உங்களை இங்க கூட்டிட்டு வர போறாரு? ஐயோ ரத்னம், முதல்ல வந்து கார் எடு, நான் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வா. எப்படிப்பட்ட நல்ல மகராசி ருத்ராம்மா. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு. அவ ருத்ரா பொண்ணு இல்லடி, ஏன் பொண்ணு, ஏன் வாரிசு, என்னோட ரத்தம். எனக்குள்ள இருக்கிற அதே திமிரு அவக்குள்ளயும் இருக்கும். ரத்னம், அதோ வரமா. அனிதா, வந்துட்டியா அனிதா? அத்தை ஒன்னதான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன அனிதா, முகம்லாம் இப்படி வாடி போயிருக்கு? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா? எங்க தூங்குறது? குப்பை கோலமா ஒரு வீடு, அதுல கொசுக்கடி வேற. எவ்வளவுக்கு நல்லா அந்த வாழ்க்கை பழகிடுச்சு. ஆனா என்னால அந்த அருவருப்பெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. எல்லாம் அந்த அபிராமி கிழவியால வந்து. மெதுவா பேசு, சத்தம் போட்டு பேசாத. அபிராமி அத்தை காதுல விழுந்துற போது. காதுல விழுந்தா விழுட்டும் அத்தை, அவங்க என்ன பெரிய இவங்களா? ஐயோ,
அதுக்காக நான் இதுக்கு இந்த மாதிரி குப்பமேட்ல எல்லாம் தங்கி சித்திரவதை அனுபவிக்கணும்? எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை அத்தை. ஐயோ மெதுவா பேசு, இப்படி எல்லாம் வார்த்தையை விடாத. அத்தை சொன்ன மாதிரி அந்த வீட்ல இருந்து கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டல்ல, அதுக்கான பலனா அவங்க சொத்தையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? இப்படி கோவப்பட்டா உனக்கு தான் நஷ்டம். கொஞ்சம் பொறுமையா இரு. என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது அத்தை. அந்த டிரைவர் ரத்னம் நான் தூங்குறதுக்கு பெட், ஏர் கூலர் எல்லாமே வாங்கிட்டு வந்தான். அந்த நேரத்துல இந்த கிழவி அங்க வந்து அதை எல்லாத்தையும் எடுக்க சொல்லி என்ன சாதாரணமா இந்த வேலைக்காரி சக்தி தூங்குற மாதிரி என்ன தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரி சரி விடு. இதெல்லாம் கேக்கும்போது எனக்கே கோவமா தான் வருது. இருந்தாலும் இப்ப கோவப்படுறதை விட பொறுமையா இருக்கிறதா புத்திசாலித்தனம். என்னத்த பேசுறீங்க? அந்த கிழவி இன்னும் அந்த காலத்திலே தான் இருக்காங்க. இந்த காலத்து பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. என்ன தெரியல? யாருக்கு என்ன தெரியல? உங்களை தான் கேக்குறேன். அது 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 வந்து ஒண்ணு இல்லத்த. ரத்னம் வீட்ல போய் அனிதாவை தங்க சொன்னீங்கல்ல, அதுவும் நல்ல அனுபவமா தான் இருந்துச்சுன்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? ஆமா பாட்டி. குட். பாத்தியா சக்தி, பாட்டியம்மாவ கிழவி அது இதுன்னு வசப்பாடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் பேச்சை எப்படி உடனே மாத்திட்டாங்க பாத்தியா? சரியான கேடிங்க. அனிதாமா வசதியிலேயே பிறந்து வசதியா வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்கள எங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. அந்த ஆதங்கமும் வெறுப்பும் இருக்கத்தானே செய்யும். எனக்கு தெரிஞ்சு பாட்டிமா அவங்கள எங்க வீட்டிற்கு அனுப்பியிருக்கவே தேவையில்லதான். நான் போய் குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகுறேன் அத்தை. போ. அனிதா ஒரு நிமிஷம். என்ன பாட்டி? என்ன நீ பாட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகுறேங்கிற? டிரைவர் வீட்ல ஒரு நாள் தங்கணும்னு டாஸ்க் கொடுத்தீங்க. அந்த டாஸ்க்கை தான் நான் முடிச்சிட்டு வந்துட்டேனே பாட்டி. ஒரு நாள் முடிஞ்சிருச்சா? யார் சொன்னது? நேத்து மத்தியானம் 2 மணிக்கு நீ ரத்தன வீட்டுக்கு போன. அப்படி பார்த்தா இன்னைக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஒரு நாள் கணக்கு. இப்ப டைம் என்ன? மணி 8 சித்தி. நான் சொன்ன ஒரு நாள் கணக்கு முடியறதுக்கு இன்னும் 5.5 மணி நேரம் இருக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணோன்றீங்க? அந்த பொண்ணு சக்தி செய்யற வேலை எல்லாத்தையும் இன்னைக்கு நீ தான் செய்யற. ஏ பொண்ணே. பாட்டி இங்க வா. சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு 2 மணி வரைக்கும் உனக்கு லீவு. ஐயோ எனக்கு லீவெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி. நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் செய். புரியுதா? உனக்கு லீவ் கொடுத்தாச்சு. அத்தை, அதான் நம்ம அனிதா ஒரு ராத்திரி முழுக்க ரத்னம் வீட்ல இருந்துட்டு வந்துட்டால, அதுவே போதும் அத்தை. வீட்டு வேலையெல்லாம் ஏன் செய்ய சொல்றீங்க? வேணாத்த, பாவம். அப்ப அந்த வேலையில நீ செய்ய. சூப்பர் சித்தி. அத்தை, நான் எப்படி? அது வந்து யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. புரியுதா? என்ன அனிதா இன்னும் நின்னுட்டு இருக்க? போ குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு வா. அனிதா நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ. நீ போ. அது போ. மம்மி, இந்த
இந்த வீட்ல என்னதான் நடக்குது? என்ன வேஷம் இது அனிதா? எல்லாம் என்னோட வேண்டுதல். இந்த புடவையை கட்டிக்கிட்டு நான் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணுமா? யார் அப்படி சொன்னது? யார் சொல்லணும்? எல்லாம் அந்த கிழவிதான். எங்க என்ன டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு அந்த டிரைவர் வீடு வரைக்கும் வந்து என்ன கண்காணிச்சுட்டு வர போறாங்க. சித்தி ரத்ன வீட்டுக்கு வந்தாங்களா? என்ன சொல்ற? பாட்டி அங்க வந்தது கூட உங்களுக்கு தெரியலனா அப்ப நீங்க உங்க பொண்ணு டிரைவர் வீட்டுக்கு போனதையே மறந்துட்டீங்க. உங்களுக்கெல்லாம் சக்தி பக்கத்துல இருந்தா போதும். அவளை உங்க சொந்த மகளா நினைச்சுக்கிட்டு என்ன மறந்துட்டீங்க, அப்படிதானே? அனிதா, ஆத்திரத்துல அறிவை இழக்காத. அதை இழந்ததுனாலதான் அந்த டிரைவர் வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சுங்க. என்ன பேச்சு இதெல்லாம் அனிதா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்க்கை பாடத்தை நீ கத்துக்கணுங்கிறதுக்காக என் சித்தி ஒண்ணு அங்க அனுப்பி வச்சாங்க. நீயும் போயிட்டு நல்லா தானே வந்த, அப்புறம் என்ன? அதோட விட்டா நானும் சிவனேன்னு என் வேலையை பார்க்க போயிருப்பேன். ஆனா அவங்க எனக்கு அடுத்த டாஸ்க வேற கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா மம்மி, இப்போ என்ன அந்த வேலைக்காரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து சக்தி செஞ்ச எல்லா வேலையும் நான் செய்யணுமா? அந்த சக்தியை கம்பேர் பண்ணி அந்த கிழவி என்ன டீஸ் பண்றாங்க. அப்படிலாம் இருக்காது அனிதா. அப்படிதான் மம்மி. அவங்க குறை சொல்றது என்ன மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான். என்னையுமா? ஆமா, நான் சரியில்லைனா உங்க வளர்ப்பும் சரியில்லைன்னு தானே அர்த்தம். அந்த மீனிங்ல தான் இந்த கிழவி எனக்கு இப்படி நடத்துறாங்க. என்ன கிழவி அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுற நீ? சின்ன வயசுல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நீயும் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அத தப்புன்னு நீ சொல்லிட்டு இருக்க. தான் சொத்து மொத்தத்தையும் உன் பேருக்கு அவங்க எழுதி கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கு ஆசைப்படாம நீ அதை வேண்டான்னு சொன்னியே. இதுக்கு மேல நான் வேற என்ன உனக்கு நற்பண்பு சொல்லி வளர்த்திருக்கணும் சொல்லு? அவங்க உங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறாங்க. அதை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு பேத்திய உன்னோட கடமை இல்லையா? அதுக்குன்னு வேலைக்காரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு என்னால வேலை செய்ய முடியாது மம்மி. பொண்ணு நம்ம வீட்ல தானே வேலை செய்ய சொல்றாங்க, அடுத்தவங்க வீட்ல இல்லையே. என்ன மம்மி, இப்ப நீங்களும் அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு அனிதா, அவங்க என் சித்தி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல தலையிடுற அதிகாரம் யாருக்கும் இல்ல. அதனால நல்ல பொண்ணா போய் அவங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிட்டு வா. மம்மி, போய் வேலையை பாரு. வேலைக்காரி சக்திய இத்தனை நாள் வரைக்கும் நான் வேலை வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கிழவி என்ன சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம யூனிஃபார்ம் போட்டுட்டு என்ன வீட்டு வேலையில செய்ய சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரி என்ன சுத்தமா மதிக்க மாட்டா. அந்த கிழவி என்ன இப்படி சித்திரவதை பண்றாங்களே. மம்மி கிட்ட சொன்னாலும் அந்த கிழவியை எதிர்த்து எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த கிழவி எப்பதான் இந்த வீட்டு விட்டு போய் தொலைவானே தெரியல. அவ பாட்டி இல்ல, போது பிசாசு.